ரூபாய்க்கு 150 நாட்கள் ரீசார்ஜா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ பிஎஸ்என்எல் ப்ரீபெய்ட் திட்டத்துல பயங்கரமா அதிரடியா மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ரீசார்ஜ் திட்டத்துல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, குறிப்பா பர்டிகுலரா இந்த ரீசார்ஜ் திட்டத்தை யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஸோ பிஎஸ்என்எல் அப்படின்னு வரும்போது அரசு தொலைத்தொடர்பு நிறுவனம் அப்படின்றதுனால எல்லாருக்குமே நம்ம கவர்மெண்ட் இதுல இருந்து போய்க்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும். ஆனாலும் பிஎஸ்என்எல்ல இந்த டவர் கிடைக்காது, சிக்னல் இருக்காது, டேட்டா கரெக்டா கிடைக்காது அப்படின்ற ஒரு இஷ்யூ இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ ஆனாலுமே இதுக்காக பிஎஸ்என்எல் சைட்ல இருந்து நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 4G இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து ஜூன் ஜூலைக்குள்ள 5G வரும், அதற்கான வேலைப்பாடுகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறதாகவும், குறிப்பிட்ட மாநிலங்கள்ல அதுக்கான ஒரு அடுத்த அப்டேட் கொடுக்கறதுக்காக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதாகவும் நிறைய தகவல்கள்லாம் அடுத்தடுத்து வெளிவந்துகிட்டே தான் இருக்கு. என்னதான் ஜியோ ஏர்டெலும் அவங்க நிறைய டேட்டாலாம் 5G எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் பிஎஸ்என்எல் அடுத்த ஒரு அப்கிரேட் வந்துடாதா, நம்ம பிஎஸ்என்எல்க்கு போயிட மாட்டோமா? ஏன்னா அதுல இருக்கக்கூடிய ரீசார்ஜ் திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும், நிறைய பிளான் வேலிடிட்டியும் இருக்கும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால பிஎஸ்என்எல் மேல எப்போ ரீசார்ஜ் அனௌன்ஸ் பண்ணாலும் சரி, இல்ல 5G அப்டேட் 4G அப்டேட் எது இருந்தாலும் மக்கள்கிட்ட ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே தான் இருக்கும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ரீசார்ஜ் திட்டத்துக்கு வரும்போது இந்த ரீசார்ஜ் பிளான்ல 400 ரூபாய்க்குள்ள அப்படின்றதே பார்க்கலாம். 397 ரூபாய்க்கு இந்த ஒரு ரீசார்ஜ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 150 நாட்கள், அதாவது கிட்டத்தட்ட 5 மாதங்கள் வரலுமே உங்களுக்கு இந்த பிளான் வேலிடிட்டி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இந்த 150 நாட்கள் 400 ரூபாய்க்கு எப்படி, அப்ப இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க நீங்க செகண்ட் சிம்மா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் 30 டேஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு 2 GB டேட்டா கிடைக்கும். இதுல மட்டும்தான் உங்களுக்கு அவுட் கோயிங் கால் பண்ணணும் அப்படின்னா நீங்க இதுல ஒரு ஃபர்ஸ்ட் 30 டேஸ்க்கு மட்டும்தான் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா நீங்க உங்களுக்கு இன்கமிங் கால் மட்டும்தான் வரும். ஸோ அதுக்குமே நீங்க அவுட் கோயிங் கால் போடணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ரீசார்ஜ் நீங்க பண்ணணும் அப்படின்றதையுமே இங்க சொல்லியிருக்காங்க. நான் செகண்ட் சிம்மா மட்டும்தான்ப்பா வச்சிருக்கேன், இது எனக்கு இன்கமிங் கால் வந்தா மட்டும் போதும், அவுட் கோயிங்லாம் நான் பெருசா யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு ரீசார்ஜ் திட்டம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் 30 நாட்களுக்கு 2 GB டேட்டா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டேட்டா உங்களுக்கு ஒரு நாள்ல க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல 40 kbps ஸ்பீட்லயுமே உங்களுக்கு நெட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த 30 நாட்களுக்குள்ள உங்களுக்கு மெசேஜஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல நீங்க எஸ்டிடி பண்ணிக்கலாம், இல்ல இன்டர்நேஷனல் கால்ஸ் எல்லாமே நீங்க பண்ணணும்னாலும் தாராளமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா நீங்க உங்களுக்கு அவுட் கோயிங் கால்லாம் இருக்கணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சோ நீங்க ஒரு செகண்ட் சிம்மா பிஎஸ்என்எல் வச்சிருக்கீங்க, பிஎஸ்என்எல்ல ஒரு 5G வந்தா நம்ம மாறிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஆனா சிம்மா நான் ஆக்டிவேட்லயே வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பா இந்த ஒரு 397 ரூபாய்க்கு இந்த ரீசார்ஜ் நீங்க போட்டுக்கலாம். உங்களுக்கு கிட்டத்தட்ட 150 நாட்கள் வரலுமே பிளான் வேலிடிட்டி இதுல இருக்கு. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.